தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே மணப்பாடு கடற்பகுதியில் படகு கவிழ்ந்த விபத்தில் 9 பேர் பலியானார்கள். நேற்று விடுமுறை தினம் என்பதால் மணப்பாடு கடற்பகுதியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. இந்த நிலையில் மீனவர்கள் சிலர் சுற்றுலா பயணிகளை படகுகளில் அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. செல்வம் என்பவருக்கு சொந்தமான படகில் பெண்கள், குழந்தைகள் என 25க்கும் மேற்பட்டோர் பயணித்தனர். படகு சென்று கொண்டிருந்த போது அதிக பாரம் தாங்காமல் திடீரென கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் படகில் பயணம் செய்த 5 பெண்கள், 3 சிறுவர்கள் உட்பட 9 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்தனர். கடலில் தத்தளித்த 11 பேர் மீட்கப்பட்டு கரை சேர்க்கப்பட்டனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவர்களை மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடலில் மூழ்கிய மற்றவர்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக கூறினார். சுற்றுலா வந்த 3 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இங்கே இருக்கும் மீனவருடைய போட்டை என்கேஜ் பண்ணி கடலுக்கு போயிருக்கார்கள். சுமார் 23லேருந்து 25 பேர் போயிருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னும் எக்ஸாக்ட் நம்பரை இன்னும் அரைவ் பண்ண முடியல. இதில் 20 பேருடைய மீட்கப்பட்டனர். அதில் 9 பேர் இறந்து விட்டனர். 11 பேருக்கு மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுள்ளது. தனியார் மருத்துவமனையில் 1 இருக்காங்க, கவர்மெண்ட் ஜிஹெச்சில் இருக்காங்க. திருநெல்வேலி ஜிஹெச்சுக்கு 2 பேர் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இறந்தவர்கள் 5 பேர் பெண்கள், ஒருவர் ஆண், 3 குழந்தைகள். 3மே ஆண் குழந்தைகள் தான். இப்போ கேஸ் இது மரீன் போலீஸில் போகிறோம், கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். அது 2 பேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். போட் கூட்டிகிட்டு போகிறது ஒரு பேர், போட் ஓனர் 2 பேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அவங்களை நைட்டில் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி போயிட்டு. மணப்பாடு படகு விபத்தில் பலியான 9 பேரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கவும், காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் 11 பேருக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சம்பவம் குறித்த செய்தியை அறிந்து வேதனை அடைந்துள்ளதாகவும், அமைச்சர் கடம்பூர் ராஜுவை அனுப்பி வைத்து நிவாரண பணிகளை முடுக்கிவிட உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.